நாட்டினுடைய 80வது சுதந்திர தின கொண்டாட்டமானது இன்னைக்கு நாடு முழுக்க ரொம்பவே உற்சாகமாக கொண்டாடப்பட்டுட்டு இருக்குங்க. இந்த நிலையில் புனித ஜார்ஜ் கோட்டையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழக முதலமைச்சர் விஜய் காவல்துறையினருடைய அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கிட்டாரு. மரியாதை ஏற்றுக்கிட்ட அவர் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கோட்டையில் இருக்கக்கூடிய தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். அதை தொடர்ந்து முதல்வர் விஜய் சுதந்திர தினத்தில் உரையாற்றி நிறைய விஷயங்களை சொன்னார். ஸோ இந்த விழாவில் முன்னணி திரைப்பட நடிகை த்ரிஷா கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது பொதுமக்கள்கிட்ட இடையே மிகப்பெரிய அளவில் விவாதத்தை ஏற்படுத்தினுச்சுன்னே சொல்லலாம். சொல்லப்போனால் எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்குங்க. சமூக வலைத்தளங்களில் இப்போ இந்த விஷயம் பார்த்திங்கன்னா அதிகமாக பகிரப்பட்டுருக்கு. அதாவது ஆல்ரெடி விஜய்க்கும் சங்கீதா அவங்களுக்கும் என்ன மாதிரியான பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இந்த சுதந்திர தின விழாவில் மக்கள் எல்லாருமே என்ன எதிர்பார்த்துருந்தாங்க அப்படின்னா, விஜய் அவர்களுடைய ஃபேமிலி அதாவது சங்கீதா அவங்களுடைய குழந்தைங்களோட கலந்துப்பாங்க அப்படின்னு தான் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் அப்படி நடக்கலை. அதுக்கு மாறாக யாருமே எதிர்பார்க்காத அளவில் த்ரிஷா பங்கேற்றுக்கிட்டாங்க. ஸோ விழாவுடைய மேடையில் அதுவும் முன் வரிசையிலே பார்த்தீங்கன்னா த்ரிஷா அமர்ந்திருந்தாங்க. ஏன்னா முன் வரிசையில் முதலமைச்சருடைய பெற்றோர்களான இயக்குனர் எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்களும் அதே மாதிரி சோபா சங்கரசேகர் அவங்களும் அமர்ந்திருந்தாங்க. அவங்களுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா த்ரிஷாமாவும் அமர்ந்திருந்தாங்க. சுதந்திர தின விழா அணிவகுப்பின் பொழுது காவல்துறையினர் மரியாதையை முதலமைச்சர் விஜய் ஏற்றுக்கிட்டு அந்த சமயத்தில் நடிகை த்ரிஷாவும் எழுந்து நின்று அவருக்கு சல்யூட் அடிச்சிருக்காங்க. ஸோ அவரும் அவருடைய மரியாதையை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி த்ரிஷாவும் அவங்களுடைய மரியாதையை வெளிப்படுத்தியிருக்காங்க. எல்லாருமே விஜய் அவர்கள் வந்த உடனே எழுந்து நின்று எல்லாரும் அவங்களுடைய மரியாதையை செலுத்தியிருக்காங்க. இந்த விழா நிறைவடைந்ததுக்கு அப்புறமா அங்கேருந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் புறப்பட்டு போகும்போது விஜயுடைய பெற்றோரோடு இணைந்து நடிகை த்ரிஷாவும் கையசைத்து அவருக்கு வழி அனுப்பி வச்சுருக்காங்க. அரசு அதிகாரிகள், அமைச்சர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் மட்டுமே பங்கேற்கக்கூடிய இத்தகைய உயர்மட்ட அரசு விழாவில் திரையுலகத்தை சேர்ந்த த்ரிஷா கலந்துக்கிட்டு முன்வரிசையில் அமர்ந்திருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்காக தான் இருந்துச்சுங்க. விழா அரங்கில் இருந்தவங்க, ரசிகர்கள் அப்படின்னு எல்லாருக்கிட்டையுமே இது ஒரு விஷயம் பேசுபொருளாகவே மாறி போயிடுச்சு. மேலும் பார்த்தீங்கன்னா இது தொடர்பான புகைப்படங்கள் மற்றும் வீடியோஸ் எல்லாமே இணையதளத்தில் ரொம்ப வேகமாக பகிரப்பட்டுருக்குங்க. இந்த ஒரு விஷயத்தை பார்த்துட்டு சங்கீதாவும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகியிருக்காங்க. ஏன்னா இப்போ தான் எல்லா பிரச்சனைகளும் முடிஞ்சிச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருந்த சூழ்நிலையில் மீண்டும் த்ரிஷா அந்த இடத்துல கலந்துப்பாங்க அப்படின்னு எதிர்பாராத விதமாக இந்த ஒரு சம்பவமும் நடந்துருச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு சங்கீதா உடனே அவங்களுடைய மாமனாரான சந்திரசேகர் சாருக்கு ஃபோன் போட்டு, நீங்களும் இப்படி இருக்கீங்க, நீங்கள் தான் சரியாக இருக்கீங்கன்னு நினச்சேன், ஆனால் நீங்களும் இப்படி தான் இருக்கீங்க, உங்களுடைய பையன் தப்பு பண்ணுறாரு அப்படின்னா அதை நீங்கள் சொல்லி சரி பண்ண மாட்டீங்களா, இப்படி தான் நீங்களும் கூட சேர்ந்துக்கிட்டு தப்பு பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை பேசியிருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா விஜயும் த்ரிஷாவும் பேசிக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சந்திரசேகர் சார் ஆல்ரெடி சொல்லியிருந்தார். ஸோ அதுக்காக 2-3 வருஷங்கள் பேசாமல் கூட இருந்தார். இப்போ மீண்டும் பார்த்தீங்கன்னா பழையபடி பேச ஆரம்பிச்சிருக்காரு. அப்படிங்கும்போது நீங்கள் ஏன் இதுக்கெல்லாம் அலோவ் பண்ணுறீங்க, பெர்மிஷன் கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஏன்னா அந்த இடத்துல பார்க்குறப்போ சந்திரசேகர் சாருடைய ஃபேமிலிக்கும் சரி, த்ரிஷாவுக்கும் சரி பெருசாக இது பிரச்சனை இருக்கிற மாதிரி ஒன்றும் தெரியல. ஸோ ஷோபா மேம் எப்போதும் போல் இயல்பாக தான் எல்லாத்திட்டையும் பேசிகிட்டு இருந்தாங்க. நல்ல சந்தோஷமாக தான் எல்லாருமே இருந்தாங்க. யாருக்கும் எந்த விதமான சங்கடமும் அந்த இடத்துல இல்லை. அதே நேரம் விஜய் அவர்களையும் கவனிச்சிருக்காங்க. ஸோ விஜயும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு சங்கடமான ஃபீலிங்கும் இல்லாமல் சந்தோஷமாக தான் இருந்திருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது விஜய் அவர்களுடைய ஒரு நல்ல நண்பியாக, நல்ல வெல்விஷராக த்ரிஷா இருக்காங்க. அவர் இன்வைட் பண்ணதுனால அவங்களும் போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கான ரெஸ்பெக்டையும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது பார்வையாளர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய அளவில் கோபத்தை ஏற்படுத்துனுச்சு. இப்போ தான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடுச்சு, விஜய் அவர்கள் அவங்களுடைய மனைவியோடு சேர்ந்து சந்தோஷமாக வாழ போகிறாரு அப்படின்ற ஒரு நிலைக்கு வரும் பொழுது அதுக்குள்ளே இது ஏன் திரும்பவும் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காங்க நடக்குது அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே ரொம்பவே கோவம் வந்துடுச்சுங்க. இப்போ விஜயோடைய மகனுக்கெல்லாம் ரொம்பவே கோவம் வந்துடுச்சு. அதே மாதிரி சங்கீதா அவங்களுக்கும் திரும்பவும் கோவம் வருது. இதுக்காக தான் நான் டிவோர்ஸை அப்ளைவே பண்ணேன், டிவோர்ஸ் கேஸை நான் வாபஸ் வாங்காமல் இருந்ததுக்கான காரணமும் இதுதான். ஆனால் திரும்பவும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு பழக்க வழக்கத்தோடு தான் இவங்க இருக்காங்க, இன்னும் இது எதையுமே முடிச்சிக்கல அப்படின்ற மாதிரி அவங்க திரும்பவும் ஒரு கன்ஃபியூஷனுக்கு போயிட்டாங்க. ஸோ இதுக்கிடையில் என்ன பண்ண போகிறாங்க அவங்க அப்படின்னே தெரியல. ஸோ த்ரிஷா என்ட்ரி ஆன உடனே பார்த்திங்கன்னா முன்னாடி வரிசையிலே அவங்களுக்கு ஷீட் அலாட் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேமிலியோடு நல்லா சந்தோஷமாக சிரித்து பேசிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தான் எல்லாருமே பார்த்துட்ருக்கோம். ஸோ அரசுடைய இந்த சுதந்திர தின விழாவில்
திரையுலகத்தை சார்ந்தவங்க வந்திருக்காங்க அப்படின்னா அது த்ரிஷா தாங்க. ஸோ வேறு யாரும் வரல. சொல்லப்போனால் இந்த விழாவுடைய ஸ்பெஷலே த்ரிஷா மேம் தான் அப்படின்ற மாதிரி ஆகிப்போயிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு சுதந்திர தின விழாவானது இருந்துருச்சுங்க. ஏன்னா எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஜான்சன் சஞ்சய் தன்னுடைய அம்மாவையும் அப்பாவையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்றதுக்காக 2 பேர்த்துக்கிட்டையுமே நிறைய போராடியிருக்காரு, நிறைய பேசியிருக்காரு, நிறைய விஷயங்களை வந்து புரிய வச்சுருக்காரு. ஸோ இதுக்கிடையில் த்ரிஷா இன்னைக்கு வந்து இந்த இடத்துக்கு வந்தது அந்த அளவுக்கு சரியா அப்படின்னு தெரியல. ஸோ நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா சங்கீதா அவங்களோட சேர்ந்து விஜய் அவர்கள் வந்து வாழணும் அப்படின்னு தான் எல்லாருமே வந்து ஆசைப்படுறாங்க. ஏன் நிறைய விஷயங்களில் பார்த்தீங்கன்னா த்ரிஷா மேடமும் இதே விஷயத்தை தான் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க, எல்லாத்துக்கிட்டேயும் சொல்கிறாங்க. இருந்தாலுமே கூட எல்லாரும் பேசக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஏன் இவங்க கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தான் தெரியல. ஸோ இப்போ சங்கீதாவோடைய முடிவு என்னவா இருக்கும் அப்படின்னு எல்லாருமே வந்து காத்துட்ருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப மங்களகரமாக அதுவும் மஞ்சள் நிறத்தில் பட்டு புடவையில் வந்து த்ரிஷா வந்து அங்கே வருகை தந்திருக்காங்க. ஸோ இதை பார்த்த உடனே எல்லாருடைய ரியாக்ஷனுமே வேறு மாதிரி இருந்துச்சுங்க. இவங்க அந்த ஃபங்ஷனில் என்ட்ரி ஆனதும் அதை பார்த்துட்டு முதலமைச்சர் அவர்களுடைய பெற்றோர்களுடைய நெகிழ்ச்சியான தருணங்களும் தான் அந்த ஒரு வீடியோ காட்சி தான் இப்போ இணையதளத்தில் ரொம்ப வைரலாகவே வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லணும். ஸோ சென்னையில் நடந்திருக்கக்கூடிய இந்த 80வது சுதந்திர தின விழா கொண்டாட்டம் பார்த்திங்கன்னா வழக்கம் போல் அரசு விழா சார்ந்த நிகழ்வுகளாக மட்டும் இல்லாமல் சமூக வலைதளங்களில் மிக வேகமாக வந்து வைரலாக வந்து பரவிட்டு இருக்கிறதுக்கான முக்கியமான ஒரு காரணமாக மாறி போச்சு. ஸோ அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா த்ரிஷா மேடம் தான். ஸோ த்ரிஷா வந்ததை வச்சு தான் இந்த விஷயம் இந்த அளவுக்கு வந்து வைரலாக வந்து போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் அவர்களும் நிறைய கோரிக்கைகள மக்கள்கிட்டையும் வந்து வச்சுருக்காரு. ஸோ என்னை எவ்வளவோ கஷ்டப்பட்டு உங்களுடைய அண்ணனாவோ தம்பியாவோ மகனாவோ நினச்சி என்னை வந்து முதலமைச்சர் ஆக்கிட்டீங்க. தான் முதலமைச்சர் ஆக்கி விட்டுட்டோமே அப்படின்னு நினச்சி யாரும் என்னை விட்டுட்டு போயிடக்கூடாது. எப்போதும் போல் என் கூட நீங்கள் எல்லாருமே துணையாக இருக்கணும். உங்களுடைய சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் இந்த தமிழகத்தை ஊழலற்ற ஒரு மாநிலமாக என்னால் கொண்டு வர முடியும் அப்படின்றதெல்லாம் வந்து பேசியிருந்தார். ஸோ இப்படி பேசக்கூடிய இவர் அவருடைய பர்சனல் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து கவனிக்க தவறிடுறாரு. ஆனால் எல்லாருமே வந்து அவருடைய பர்சனலும் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்காங்க. இந்த இடையில சங்கீதாவுடைய முடிவு தான் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரியல. ஏன்னா அவங்க பார்த்திங்கன்னா எல்லா வழக்கையுமே சமீபத்தில் தான் வந்து வாபஸ் வாங்கியிருந்தாங்க. ஸோ அவங்க வாபஸ் வாங்கி ஒரு 1 வீக் கூட இல்லை. இப்போ இந்த மாதிரியான விஷயம் அடுத்தடுத்து வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அவங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும், எதெல்லாம் அவங்களுக்கு வந்து யோசிக்க தோணுது அப்படின்னு ஒன்றுமே வந்து புரியலை. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றதையும் நாமளும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சங்கீதாவினுடைய முடிவு எப்படி மாறப்போகுது அப்படின்னு தெரியல. ஸோ அதனால் அவங்க கொஞ்சம் வருத்தப்பட்டு சந்திரசேகர் சாருக்கு ஃபோன் பண்ணி இப்படி மாதிரி பேசியிருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த இடத்துல இருந்தும் இது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா நீங்கள் எதை வந்து கவனிக்க தவறுறீங்க அப்படின்ற மாதிரி சங்கீதா வந்து ரொம்ப கோபமாக வந்து பேசியிருக்காங்க. ஸோ இதுக்கு சந்திரசேகர் சாருடைய ரியாக்ஷன் பார்த்திங்கன்னா ஒன்றுமே கிடையாதுங்க, சைலண்ட்டாக தான் இருந்திருக்காரு. ஸோ இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சீக்கிரமாக முடிவு கிடைக்கும் அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்காங்க. பார்க்கலாம் என்ன கிடைக்க போகுது அப்படின்றத. ஸோ இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.